விதவை அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு பையன் இருக்கிறான். இது எந்த காலம் என்று சொன்னால் பஞ்ச காலம். 3 வருஷம் பஞ்ச காலம் தொடங்கிவிட்டது. அந்த சாரிபாத் ஊர்ல இருக்கிற அந்த அம்மா வீட்டுல சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஒரு பிடி மாவு தான் இருக்கிறது. ஒரு பிடி மாவு தான் அடமாவு இருக்கிறது. கொஞ்சம் காலம் என்ன இருக்கு, அவ்வளவுதான் இருக்கு. இருக்கிற அந்த ஒரு பிடி மாவை என்ன பண்ணுவோம், அடை சுட்டு சாப்பிட்டுட்டு நானும் என் பையனும் சாப்பிட்டுட்டு செத்து போயிடணும் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா இருக்கிறாங்க. அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லை. இந்த ஒரு நேரத்துக்கே கொஞ்சம் தான் இருக்கு. ஒரு பிடி மாவு தான் இருக்கு. சின்ன சின்னதா சுட்டா ஒரு 2 எண்ணெய் சுடலாம். ஆளுக்கு ஒரு சின்ன சின்ன அடையை சாப்பிட்டுட்டு என்ன செஞ்சிருவோம், செத்துற வேண்டியதான். வேற வழியே இல்லை. அடுத்த வேளைக்கு சாப்பாட்டுக்கு வழியே இல்லை. பஞ்சகாலம். அப்ப அந்த அடைய சுடுகிறதுக்காக அந்த அம்மா என்ன பண்றாங்க, விறகு பொறுக்கிறதுக்காக போறாங்க. விறகு பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல கர்த்தர் எலியாவிடம் பேசுகிறார். எலியாவை போஷிக்கும்படிக்கு கேரி தாழ்ச்சண்டையிலேயே அவரை அமர வைக்கிறார். காகத்தை கொண்டு காலையும் மாலையும் அப்பத்தி இறைச்சி மூலமாக கொடுத்து கர்த்தர் அவரை போஷித்தார். இப்பொழுது கர்த்தர் என்ன நினைக்கிறாரு, சாரிபாத் ஊர்ல ஒரு விதவை இருக்கிறாள், மகனும் இருக்கிறாள். அவர்கள் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறாங்க. அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். எலியாவின் தேவையையும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லி எலியாவிடம் கர்த்தர் பேசுறாரு. எலியாவே, நீ அடுத்து இங்க இருக்க வேண்டாம், சாரிபாத் ஊருக்கு போ. அந்த ஊர்ல உன்னை போஷிக்கும்படிக்கு ஒரு விதவைக்கு நான் என்ன பண்றேன், கட்டளை கொடுத்திருக்கிறேன், நீ அங்க போ அப்படிங்கிறாரு. அப்ப எலியா சாரிபாத் ஊருக்கு வராரு. அந்த இடத்துல அந்த அம்மா என்ன பண்றாங்க, விறகு பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே அந்த எலியா அந்த அம்மாவிடம் போய், அம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வாங்கம்மா அப்படிங்கிறாரு. அந்த அம்மாவும் தண்ணி தானே கேட்குறாரு சொல்லி தண்ணி எடுக்கிறதுக்காக உள்ள போறாங்க. போகும்போதே அவர் சொல்றாரு, அம்மா அப்படியே கொஞ்சம் அடையை சுட்டு கொண்டு வா அப்படிங்கிறாரு. இப்ப இந்த அம்மாவுக்கு என்ன பண்ணனே தெரியல. இருக்கதே ஒரு படி மாவு. இதை நானும் என் பையனை சுட்டு சாகலான் இருக்கிறோம். அடுத்து எங்களுக்கு வேற வழியே இல்லை. இதுல வேற இவர் என்ன பண்றாரு, அடை கேட்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அப்பந்தான் வந்து ஊழியக்கார்ட்ட சொல்றாரு அந்த அம்மா, ஐயா எங்க வீட்லயே மாவு இல்லை, ஒரு பிடி மாவு தான் இருக்கு. இருக்க மாவை நாங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு சாகலான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த எலியா சொல்லுவாரு, நீ முதல் அடையை சுட்டு இங்க கொண்டு வா. கர்த்தர் உன்னை பஞ்சகாலம் முழுவதும் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் மாவு பாத்திரம் நிரம்பி வழியும், உன் எண்ணெய் பாத்திரமும் நிரம்பி வழியும், உனக்கு குறையே இருக்காது. அல்லேலூயா. உடனே அந்த அம்மா என்ன பண்றாங்க, ஊழியக்காரருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையாக நினைத்து கீழ்ப்படிந்து உடனே என்ன பண்றாங்க, இருக்க மாவை கலக்கி முதல் அடையை சொட்டு கொண்டு வந்து ஊழியக்காரருக்கு கொடுத்தார். அடுத்து பார்த்தா சட்டியில மாவு இருக்கு. அடுத்த அடையை சுட்டு கொண்டு போய் கொடுக்கிறாள். சுட 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 சட்டியில மாவு ஊறிக்கொண்டே இருந்தது. எண்ணெய் தடவ தடவ எண்ணெய் சட்டியில எண்ணெய் ஊறிக்கொண்டே இருந்தது. அல்லேலூயா. ஊழியக்காரரும் திருப்தியாய் சாப்பிட்டு விட்டார். இப்பொழுது அடுத்து மகனுக்கு கொடுக்கிற அந்த அம்மா, மகனும் திருப்தியாய் சாப்பிட்டு விட்டான். அடுத்து இந்த அம்மா சாப்பிடுறாங்க, இந்த அம்மாவும் திருப்தியாய் சாப்பிட்டுட்டாங்க. அடுத்து அதோட விடல, அவங்க வீட்டார், அவங்களுடைய சொந்த பந்தங்கள் யாரெல்லாம் பசியோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கும் அந்த அம்மா என்ன செஞ்சாங்களா, சுட்டு சுட்டு கொடுத்து அவர்களுடைய பசியும் ஆற்றினார்கள். பஞ்ச காலம் முடியும் வரையிலும் எண்ணெயும் குறையவில்லை, மாவும் குறையவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளோதான், செத்துற வேண்டியதான். அடுத்த நேரத்துக்கு வழியே இல்லை நினைத்த அந்த உள்ளான இருதயத்தை கர்த்தர் அறிந்தார். அல்லேலூயா. கர்த்தர் அறிந்ததுனால தான் எலியாவை எங்க அனுப்புறாரு, அந்த அம்மா வீட்டுக்கு அனுப்புறாரு. ஏன் சொன்னா, அந்த அம்மாவும் அந்த பையனும் சாக போறாங்க, அவங்களுக்கு ஜீவன் உண்டாக வேண்டும், அவங்களுடைய குறைவை